Rolling action. Hi. Welcome to the Undefined Podcast. We are your hosts. I'm Gomes and this is Siva. ஸோ அன்டிஃபைன் பாட்காஸ்ட்னா என்ன? அந்த நேம்லேயே இருக்கு இல்லையா, வி ஹேவன்ட் குவைட் டிஃபைன்ட் இட். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இன்னும் ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வரல அப்படிங்கிறது தான் மீனிங். ஆனால் வி ஹாவ் சம் ஐடியா, இதெல்லாம் தான் இதில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த எபிசோட் பார்த்து முடிக்கிறப்பவே என்னெல்லாம் வந்து நாங்கள் இதில் பேச போகிறோம், எந்த மாதிரிலாம் நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, பேசிக்லி எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா, we are engineering graduates. I am a graduate, he is not a graduate yet. இன்னும் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் we are really into technology, programming and like the new buzz things. அதை பற்றிலாம் நாங்கள் வந்து ஜென்ரலாக எங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் we are starting this podcast. ஓகே, ஸோ இதை தாண்டி நான் ரொம்ப இன்ட்ரோலேயே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த வீக்குக்கு நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணலான்னு ஐடியாவில் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராபப்ளி ஒரு 1 or 2 வீக்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும், திஸ் இஸ் வாட் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஷுவர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இந்த பாட்காஸ்டில் நீ பண்ண என்ட்ரி தான். என்னது சொல்லு. இது ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு டிவைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ராபிட் R1, அதுக்கப்புறம் ஹியூமன் ஏஐ பென், அந்த இதெல்லாம் மாதிரி இதுவும் வந்து ஒரு வியரபிள் டிவைஸ் மாதிரி வந்திருக்கு, ஏஐ ரிலேட்டடாக. ஒரு கான்டெக்ட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ராபிட் R1னா என்ன, ஹியூமன் ஏஐ பென்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி இந்த சாட் ஜிபிடி வந்ததுலேருந்தே ஏஐ மேலே ஒரு பெரிய பஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து கூகுள் மட்டும்தான் ஒரே கம்பெனி. நிறைய வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கூகுள் ஐஓன்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் ஒரு கீனோட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏஐல நாங்கள் இது பண்ணியிருக்கோம், மெடிக்கல் சயின்ஸில் இதை பர்டிகுலராக ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பண்ணியிருக்கோம், எங்களோட ஏஐ வந்து ஹியூமனை பீட் பண்ணிடுச்சு இந்த கேமில், அந்த மாதிரி சொல்லி ஏஐ ரிலேட்டடாக கூகுள் மட்டுமே பேசிகிட்டு இருந்ததில் ஓப்பன் ஏஐ வந்து ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் கொண்டு வந்து சாட் ஜிபிடி ரொம்ப ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லா கம்பெனியும் ஏஐ கம்பெனியாக மாறின மாதிரி எல்லாருமே வந்து ஏஐன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் ஏஐன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணி சொல்லப்போனால் அது சாட் ஜிபிடி தான். சாட் ஜிபிடியை இன்டர்னலாக யூஸ் பண்ணி 2 டிவைஸை வந்து ஹார்ட்வேராக விற்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா சாஃப்ட்வேர்னால் உங்களுக்கு அது பெருசாக நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதை வந்து நிறைய பேர் அதுக்கு ஒரு பிஆர் இருக்காது இல்லையா, அடாப்ஷன் கஷ்டம். நிறைய பேர் வந்து அதை பற்றி வீடியோ பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ஆப்புக்கோ யாரும் வீடியோ பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி விற்றீங்கன்னா அதுக்கு வீடியோ பண்ணுவாங்க இந்த டெக் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே. அதுக்காக ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணப்பட்ட 2 ப்ராடக்ட்ஸ். இந்த ராபிட் R1ங்கிறது வந்து ஒரு பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுவோம், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அது பேசிக்காக ஒரு ஆப் தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிச்சிட்டாங்க. அதுவும் வந்து நீங்கள் ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக டச் ஸ்க்ரீனில் போய் பண்ணுறத அதை சொன்னீங்கன்னா அதுவே பண்ணும், அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் இந்த ஹியூமன் ஏஐ பின்னுங்கிறது வந்து இங்கே அப்படி ஷர்ட்லேயோ இதுலேயோ ஒன்று மாட்டிக்கிட்டு அதை அப்படி அமுக்கி அதில் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸ் அதுதான் வந்து சொல்கிறான். இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெண்டன்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்து வட்டமாக வந்து ஒரு இது இருக்குது. அதை வந்து டாலர் மாதிரி நம்ம வந்து செயின் வச்சு கழுத்துலேயே எப்போவுமே மாட்டிக்கணுமா, மாட்டிக்கிட்டே வந்து சுற்றணுங்கிற மாதிரி ஒரு இது. அதில் வந்து ஒரு மைக்கை வச்சுருக்காங்க, அதோட பேட்ரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம அது வந்து ஃப்ரெண்டு மாதிரி அது கூட பேசிக்கலாமா, அதனால தான் அதுக்கு பேர் ஃப்ரெண்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ நம்ம அந்த மைக்கில் பேசுவோம். அது வந்து பின்னாடி இருக்க லாங்குவேஜ் மாடலில் வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதோட ரிப்ளைஸை வந்து நம்மளுக்கு வந்து ஃபோனில் டெக்ஸ்ட்டாக வந்து அனுப்புமா. அதோட ஆப் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்பில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அதோட ரிப்ளைஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகலை, ஐடியா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஐடியாவுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லாம் வச்சு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தானே ப்ரீ ஆர்டர் அக்செப்ட் பண்ணணும். ஐடியாக்கே ப்ரீ ஆர்டர் அக்செப்ட் பண்ணி ஐடியா இருக்கு, கான்செப்ட் இருக்கு. நீ ப்ரீ ஆர்டர் பண்ணாலும் உனக்கு டெலிவரி வரும் அந்த ப்ராடக்ட்ங்கிறது. இது கிக் ஸ்டார்டர் மாதிரிலாம் இருக்கு கைண்டா. பட் இப்போதைக்கு டெலிவரி வந்து நாளைக்கு வந்துருங்கிற மாதிரிலாம் ஒன்றும் வரல. அவங்க வெப்சைட் போய் அந்த வெப்சைட்டு அதில் தான் மெயினான விஷயம் என்னன்னா,
நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப்பே வச்சுருக்கீங்க. ஒரு $2.5 மில்லியன் ஃபண்டிங் குடுக்குறாங்க. இத வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிப்போம். ஏதாவது புது மாடல் ட்ரெயின் பண்றதுக்கு செலவழிக்கலாம். இந்த ஒரு மாரிலாம் டீம் யோசிப்போம். ஹையர் பண்றது. ஆ இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு, $1.8 மில்லியன் குடுத்து friend.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட டொமைன வாங்கியிருக்கு. ஓகே. அவங்களோட டோட்டல் அந்த ஃபண்டிங்ல இருக்க $1.8 மில்லியன் டொமைன் வாங்குறதுக்கே செலவழிச்சிருக்காங்க. இப்ப ஸோ பேசிக்கா friend.com அப்படிங்கிற வெப்சைட் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த வெப்சைட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த வெப்சைட்டோட friend.comங்கிற வெப்சைட்டை வாங்குறதுக்கு மட்டுமே $8 மில்லியன் $1.8 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ மீதி வந்தவங்கிட்ட அவங்க கிட்ட என்ன $700,000 தான் இருக்கும். அதை வச்சு எத்தனை டெவலப்பர் எத்தனை நாளைக்கு வேலைக்கு எடுக்க முடியும்? ஸோ லைக் இது வந்து லைக் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி தானே. ஆ அப்படின்னா ஒரு ஆவரேஜான டெவலப்பர், ஒரு என்ட்ரி லெவல் ஆவரேஜ் டெவலப்பர், நல்ல டெவலப்பரா இருந்தா $100,000 நீ சேலரி கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. ஆமா. உன்னால இந்த ரேஞ்சில போனா 7 டெவலப்பர் கூட ஒரு வருஷத்துக்கு கவர் பண்ண முடியாது. அதை வச்சு நீ எப்படி ப்ராடக்ட் செய்வ? அதெல்லாம் இதை questions. தாண்டி மேனுஃபேக்சரிங்னு ஒன்று இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ பேசிக்லி அவங்க வந்து இந்த இனிஷியல் ஃபண்டிங் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் ஃபர்தரா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஃபண்டிங்னு போனாதான் உண்டு. அதுக்கு ப்ரீ ஆர்டர்ஸ் பண்றாங்களா, அதுக்கு காசு கொடுப்பாங்கல்ல, கஸ்டமர்ஸ்ல இருந்து காசு வரும். ஆனா இன்னொன்னு என்னன்னா, ஷிப்பிங் இஸ் ஒன்லி தேர் இன் யூஎஸ் அண்ட் கனடா. ஆனா ப்ரீ ஆர்டர் எல்லா இடத்துலயும் வாங்குவாங்களா? அதாவது நீ ஷிப் பண்றது அவங்க தான் பண்ணுவாங்க. நீ இந்தியன் கரன்சில கொடுத்து கன்வெர்ட் பண்ணி நீ வந்து வாங்கிக்கலாம். அப்ப நான் யூஎஸ்ல பிஓ பாக்ஸ் வச்சு அங்க இருந்து வாங்கிட்டேன். என்ன பண்ணிக்கோ. ஓகே. ஸோ பெண்டன்ட்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதாச்சும் ஞாபகம் வருதா? எனக்கு வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஞாபகம் வருது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இங்க கண்ணு போட்டிருப்பாரு. அதை தாண்டி வேற ஏதாவது ஞாபகம் வருதா? வேற என்ன? நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப டிராகன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட்டி டிவில டிராகன் பூஸ்டர்னு போடுவாங்க. அதுல வந்து இந்த கையில ஒரு இது மாட்டிடுவாங்க. கழுத்துல இருந்து இந்த பெண்டன்ட் எடுத்து இங்க போட்டோன்னா அவன் டிராகன் பூஸ்டரா மாறிடுவான். See, அதாவது லைக் there are two sides to the same story. ஒரு சைடுல என்னன்னா, ஆப்வியஸ்லி நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து என்ன $1.8 மில்லியன் இதுலயே செலவழிச்சிட்டான் அப்படிங்கிறது. வருண் மாயான்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டர்பிரினர் இருப்பாரு, யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கல்ல. ஸோ கோ செக் ஹிம் அவுட். வருண் மாயான்னு சொல்லி யூடியூப்ல பாத்தீங்கன்னாலே ஐம் ஜஸ்ட் கிவிங் ஹிம் அ ஃப்ரீ ஷவுட் அவுட். இங்க ஏதோ இந்த வியூஸ் கோடிக்கணக்கில் வியூஸ் பண்ண மாதிரி கிடையாது. ஆனா லைக் இந்த மாதிரி லேட்டஸ்டா நியூஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஹி இஸ் அ வெரி குட் ஆண்டர்பிரினர். சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ரன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிசைரபிலிட்டி கிரியேட் பண்ணா மட்டும்தான் அவங்களால மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இஃப் த கான்செப்ட் இஸ் குட், லெட்ஸ் சே நிறைய பீப்புளுக்கு இதை பிடிக்குது அப்படின்னா, தென் நாளைக்கே ஆப்பிளோட ப்ராடக்ட் கொண்டு வரலாம், இல்லை சாம்சங் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரலாம், அண்ட் தென் தேல் ஜஸ்ட் டேக் ஓவர் தி ஹோல் மார்க்கெட். ஸோ இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஃபேஷன் ஒரு லக்ஸுரி பிராண்ட் ஒரு டிசைரபிலிட்டி வந்து பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா தென் இவங்க வந்து சக்சீட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த friend.com இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமாக அவங்க செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க டு ஹிட் த நியூஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் நியூஸாக போகிறதுக்கு மெயின் ரீசன் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கிரேசியாக ஒன்று பண்ணனால தானே. ஸோ அது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அது நான் யோசிக்கவே இல்லை, யார் இந்த லூஸ் பயங்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். இப்போ வந்து ஒரு சாதாரண குட்டியோண்டு ஸ்டார்ட் அப், ஏன்னா இப்போ எல்லாருமே ஏனாலே இதுதான் ஒரு அப்படி இருக்கிற பட்சத்தில் பேர் தெரியாத ஒரு கம்பெனியால ஹெட்லைன்ஸ்ல இத்தனை ஹெட்லைன்ஸ்ல வர முடியாது. எங்கேயோ ஒரு குட்டியோண்டு ஊர்ல இருந்துட்டு பாட்காஸ்ட் பண்ற நம்ம இதை பத்தி பேசுறோம்னா தே ஹாவ் டு மேக் ஹெட்லைன்ஸ் சம்ஹவ். ஸோ பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ஃபைன். ஆனா இஃப் யூ டோன்ட் கிரியேட் அ ப்ராடக்ட் அண்ட் டெலிவர் ஆன் இட், ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு இஃப் யூ ரன் அவே, டெக்னிக்கலி கேஸ் போடலாம். ஆனா அந்த மாதிரி நிறைய கம்பெனி பண்ற மாதிரி தெரியுது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். கமிங் டு த ப்ராடக்ட் இட் செல்ஃப், வி ஹேவன்ட் யூஸ் த ப்ராடக்ட். ஐ ஜஸ்ட் சா த வீடியோ. அந்த வீடியோல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குட்டி எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு வந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓகே, சாப்பிட்டுட்டு இருக்கா, ஃபோன்ல ஏதோ சீரீஸ் ஏதோ ஒன்று பார்க்குறா. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வாட் யூ சே பெண்டன்ட் வந்து டச் பண்ணோன்னே அவளுக்கு அந்த ஃபோனில் பார்த்துட்டு இருக்க ஃபோன்லேயே வந்து டெக்ஸ்ட் வருது. இந்த மாதிரி அந்த சீரீஸ் பற்றி ஒரு கான்டெக்ட்ல ஒரு டெக்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு டெக்ஸ்ட் வருது. ஓகே,
ஸோ ப்ராபப்ளி என்ன அந்த பொண்ணு அந்த இதை வாங்குறேங்கிறத அதுகிட்ட சொல்லியிருக்குமா, அந்த ஏஐ ஆர்டர் பண்றப்ப சொல்லியிருக்குமா, சொல்லியிருக்கலாம். ஆர்டர் பண்றப்ப ஆர்டர் பண்றவங்ககிட்ட சொல்லியிருக்கும், ம். இந்த ஏஐட்ட ப்ராபப்ளி சொல்லியிருக்காரு. ம். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து நம்ம அதை கிளிக் பண்ணா மட்டுமே நம்மளுக்கு டெக்ஸ்ட் வருது. ம். ஆனா அது எப்போ எல்லா நேரமும் அது வந்து கேட்டுட்டு தான் இருக்க போகுது. ம். ஸோ இதுல ஒரு பிரைவசி கன்சர்ன் கண்டிப்பா இருக்கு. ம். நாட் ஒன்லி வித் திஸ், ஏஐ வச்சு என்ன பண்ணாலுமே அதுல ஒரு பிரைவசி கன்சர்ன் இருக்க தான் செய்யுது. ம். பட் இது வந்து கூட கொஞ்சம் இப்ப ப்ராபப்ளி வந்து நம்ம மார்க் மாமா வந்து நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கலாம். ஓகேவா, ஏதாவது பிரியாணி பிரியாணின்னு சொன்னா பிரியாணியா வரும். அது மாதிரியான சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே இது கொஞ்சம் வெளிப்படையாவே தெரியுது இல்லையா, கொஞ்சம் அதனால பக்கு பக்குன்னு இருக்கும்ல. அதனால இது ஒரு சீரியஸான பிரைவசி கன்சர்ன் தானே. அண்ட் இதை ஆஃப் பண்றதுக்கு எதுவும் மியூட் வச்சிருக்காங்களா? லெட் சே இப்போ நான் ஒரு மீட்டிங் ரூம் போறேன், அப்போ வந்து நான் கழட்டி வெளியே வச்சுட்டு போகலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இல்லை யார்கிட்ட ப்ரைவேட்டா ஒரு கான்வர்சேஷன் பண்றேன் அப்படின்னா இந்த ஏஐ அதை கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆஃப் எதுவும் வச்சிருக்கானுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் அதை தாண்டி இது வந்து இப்போ ஒரு கான்செப்டா மட்டும்தான் எனக்கு தெரியுது. இதுல எவ்வளோ ப்ராப்ளம் வரும், அந்த மாடல் அவங்க வந்து அந்த டிவைஸ்லயே அங்கேயே ரன் பண்றாங்களா, அவ்வளோ குட்டியான மாடலா, இல்ல கிளவுடுக்கு போய் அதை பிங் பண்ணிட்டு வருதா? கிளவுடுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இப்போதைக்கு நான் பார்த்தேன். ஓகே. இன்னொன்னு என்னன்னா, அந்த ப்ராடக்ட் இஸ் அரௌண்ட் அப்ப என்னோட $99 ன்னு நினைக்கிறேன். என்னோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் someone is going இல்ல ரெக்கார்டிங்ஸ்லாம் லோக்கலா ஸ்டோர் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அங்க போய் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் வரும். they are not storing anything அந்த மாதிரி something encrypted-ஆ இருக்கும். இல்லடா, இப்ப அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ நான் பேசுறது என்னங்கிறத அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா இந்த எல்லா ஏஐ மாடல்ஸுமே வந்து டெக்ஸ்ட் பேஸ்டா தானே திங்க் பண்ணுது. ஸோ டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுது. மேபி அதை லேட்டன்சி குறையா இருக்கணுங்கிறதுக்காக இங்கேயே பண்ணுதுன்னு வச்சுப்போம். அதை வச்சு என்ன பண்ணணும்னு ப்ராசஸ் பண்றதையும் இத்தனோண்டு டிவைஸ்லேயே வச்சுட்டாங்களா, இல்ல அது அங்க ஏதோ சர்வர் ஃபார்ம்ல ரன் ஆகுதா? ப்ராபபிலி சர்வர்ல தான் ரன் ஆகும். அப்ப நான் பேசின என்னங்கிற கான்டெக்ஸ்ட் அங்க போகுது தானே. அதெல்லாம் இருக்கதா செய்யும். they say it's encrypted somehow. Obviously everyone is going to say that is encrypted. The other thing is they say it costs around $99 I guess. அந்த மாதிரி ஏதோ அது ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கு. மைக்ரோஃபோன், பேட்டரி, அதை பில்ட் பண்றதுக்கு அதெல்லாம் ஓகே. இப்போ $99க்கு உன்னால எத்தனை ரெக்வெஸ்ட்டை கிளவுட்ல ரன் பண்ண முடியும்? சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எதுவும் கொண்டு வரல. இப்போ ஹியூமன் ஏஐ அவங்கலாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு நீ ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆன் கிளவுட் சர்வரில் ரன் பண்ணுறது காசு வேணும், லோக்கலாக பண்ணலை. ஸோ அப்போ $99 ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் தான். ராபிட் ஆர்வனை கம்பேர் பண்ணுறப்ப சிக்னிஃபிகண்டாக எக்ஸ்பென்சிவாக இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஆமாம், ஆனால் அதுலேயும் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தாங்க. ஆமாம், அதனால தான் நிறைய பேர் செல் வாங்கலையோ அதை. ஆனாலுமே நிறைய ப்ராடக்ட் இட் செல்ஃப் வாஸ் பேட், பட் ஸ்டில் அதுவும் ஒரு மெயின் ரீசன். லாக் ஆச்சு இல்லை. பேசிக்கலி சாட் ஜிபிடி இன் பாக்ஸ் மாதிரி தானே. சாட் ஜிபிடி தானே ரன் பண்ணிச்சு. ஹியூமன் ஏபின்னு பத்தி தெரியல, ராபிட் ஆர்வன் தான் கண்டுபிடிச்சாங்க, இது தெரியல. அதான். ஸோ அதனால இது எப்படி $99க்கு ரெக்வெஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு. லைக் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதான். இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கூகுள் ஹோம் மினி, அலெக்ஸாலாம் வந்து வீட்டில் ஒரு முக்கில் வச்சோமா, அதில் மியூட் பட்டன் வேறு இருக்கும். ஆமாம், நான் லைட் ஆன் பண்ணு, ஃபேன் ஆன் பண்ணி, டிவியை போடு அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அது ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அது ஒன்றி வர்றப்ப கொஞ்சம் இட்ஸ் பயமாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சீரீஸ்லாம் பார்ப்போம்ல, நம்ம பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சீரீஸ் பார்த்துருக்கோம். ஓகே, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் சீரீஸ் பார்க்குற ஆளாக இருந்தால் அதை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்னோட காலேஜில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ யூடியூப்ல ஒரு 2-3 கிளிப் பார்ப்போம்ல, பார்த்தேன். அந்த வீடியோ குவாலிட்டி வாஸ் லைக் வெரி ஓல்டு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு. ஸோ அதனால நான் பார்க்கவே இல்லை, இக்னோர் பண்ணிட்டேன். பட் லாக்டவுனில் தானே பார்த்தோம். அண்ட் ஐ வாஸ் லைக் மைண்ட் ப்ளோன். அண்ட் இவ்வளோ நாளாக அதை பார்க்காம இருந்துட்டோமேடா அப்படிங்கிற வைப் தான் இருந்துச்சு. அண்ட் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இஃப் யூ ஆர் சம்ஒன் சீரீஸ் பார்க்குற ஆள் அப்படின்னா தயவு செஞ்சு பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். டெக்னாலஜியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கும். அண்ட் எனக்கு எப்படி இது அதுவும் லிங்க் ஆகுது அப்படின்னா, டேரக்டா கான்டாக்ட் பண்றதுக்கு எதுவும் வழி இருக்காது. ஒன்று அதை காப்பாத்துறதுக்கு வந்து ஃபோனில் வந்து அவங்களோட இந்த நம்பர் மட்டும் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் மட்டும் கொடுக்குவோம்.
அண்ட் அதை தாண்டி லேட்டர் சீசன்ஸ்ல வந்து பேசும். ஸ்பாய்லர் அலர்ட் டெக்ஸ்ட் வேணும் லைக் ம். ரூட்லாம் வந்ததுக்கு ம். அப்புறம்லாம் ரோட்லாம் ம். வேற மாதிரி மாறி இருக்கும்ல. ஸோ எனக்கு ஒரு மாதிரி அதோட லிங்க் ஆச்சு. நான் சொல்ற எல்லாத்தையும் அது வந்து ஒரு மாதிரி வேற ஒரு ரியாலிட்டின்னு வச்சுக்கோயேன். இட்ஸ் ஆல்வேஸ் லிசனிங் டு யூ ம். அப்படிங்கிறது. ஆனா யாருக்கும் தெரியாது. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இன்னொன்னு இட்ஸ் நாட் ஒன்லி மை பிரைவசி இல்ல. இட்ஸ் ஆமா. எவ்ரி ஒன்ஸ் பிரைவசி ஹூ இஸ் அரவுண்ட் மீ. இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. லைக் வாட் இஃப் லெட்ஸ் சே ஒரு பிஸ்னஸ் மேன் ஹேஸ் திஸ் ம் அண்ட் அவங்க பண்ணியிருக்க கிரைம் வந்து அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ம் ஸோ கோர்ட் வந்து இதுக்கு இது பண்ணுறாங்கன்னா ப்ரைவசின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை கொடுக்காம இருப்பாங்களா, இல்லை இல்ல. கோர்ட் கொடுக்காங்கறனால கொடுத்துருவாங்களா? ஆஹ் அகெயின் லாட்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ். இது வந்து நியூ கம்பெனி, இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமாங்கிறதே தெரியாது. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு இவ்வளோதான் தெரியும். எப்போ வருது, என்ன, எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதெல்லாம் அப்புறம் தான் பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா லைக் யூஸ்வலாவே இதுல வந்து டூ போத்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல. ஒன்னு ஃபார் தி நல்லது, இதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் கேஸ் இருக்கு ஃபேன்சியா அப்படின்னு. இன்னொன்னு அண்ட் கேமராலாம் எதுவும் இல்லைல்ல இதுல. இல்ல இல்ல ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ்ல அதையும் ஆட் பண்றதா அவ்வளவுதான் பேசிக்லி. அந்த சிஓ வந்து ஃபியூச்சர் வெர்ஷன்ல அதை ஆட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் பிஓவி வீடியோஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகே, மூவிங் ஆன். we have talked enough about this. ஓகே, வேற அடுத்து what else is on the news today? ஸோ நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸ் ஆன் ஆர்ம் ரீசெண்டா வந்துச்சு இல்லையா? விண்டோஸ் ஆன் ஆர்ம்னு சொல்லாதீங்க, கோபைலட் பிளஸ் பிசின்னு சொல்லுங்க. ஆனா ஆக்சுவலி கோபைலட் பிளஸ் பிசில இன்டெல் அண்ட் ஏஎம்டி சிப்ஸும் இருக்கிற கேட்டகரியும் வருது. கோபைலட் பிளஸ் பிசி அப்படின்னா பேசிக்லி அந்த இடையில கூட நீங்க கொஞ்சம் பாப்புலரா நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அப்பப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னு சேவ் பண்ணி வச்சுட்டு ரீகால் அந்த ரீகால் பண்ணிட்டாங்க. இப்ப அது இல்ல, கிடையாதம்மா. ரீகால் பண்ணிட்டாங்க. no one has access to it right now. It was available for a while and they have like taken it back. We'll release it laterங்கிற மாதிரி. quite ironic. ஸோ அது ஒரு மாதிரி நிலவையில நிக்குது. அதுதான் கோபைலட் பிளஸ் பிசி அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற எல்லாமே. அதாவது எத்தனையோ டெராஃப்ளாப்ஸ், ஐம் நாட் ஷூர் 16 டெராஃப்ளாப்ஸோ அந்த அளவுக்கு ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கு. அப்படின்னா ஏஐ கேப்பபிலிட்டினா பேசிக்லி அது கிராஃபிக்ஸ்ல, அதால கிராஃபிக்ஸ் கார்டில் ப்ராசஸ் பண்றது எத்தனை பண்ண முடியுமோ அதை வச்சு தானே நம்ம இது சொல்லுவோம். அது கேப்பபிலிட்டி இருக்க எல்லாமே வந்து விண்டோஸ் கோபைலட் பிளஸ் பிசி தான். ஸோ குவால்காம்ட்ட இருந்து அந்த நியூரல் ப்ராசஸர் மட்டும் வாங்கி இன்டெல் அண்ட் ஏஎம்டி சிப்ஸ் போட்டு வர்ற லேப்டாப்பும் கோபைலட் பிளஸ் பிசி கேட்டகரியில தான் வரும். பட் திஸ் ஸ்பெசிஃபிக்லி ஆம் இது அனௌன்ஸ் பண்ணது ஆக்சுவலி 2-3 months இருக்குமா, முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா இப்பதான் வந்து நிறைய லேப்டாப்ஸ் வந்து ரிவ்யூவர்ஸ் கையில போயிருக்கு. அவங்க எல்லாம் எம்பார்கோ முடிஞ்சு இப்பதான் ரிவ்யூ போடுறாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்க? பேசிக்கா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல? கொஞ்சம் பார்த்தேன். ஐ திங்க் வர்ஜோட ரிவ்யூ தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், there are 3 types of apps சொல்லியிருந்தாங்க. ஒன்று நேட்டிவா ஆமுக்காகனே எழுதின அந்த சாஃப்ட்வேர்ஸ், நம்ம பவர் பாயிண்ட், வேர்ட் அதெல்லாமே மைக்ரோசாஃப்ட் வந்து ஹஸ் கன்வெர்டட் டு ஆர்ம் ஸ்பெசிஃபிக்லி இட் சீம்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து செம ஸ்மூத்தாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் தென் தெர் ஆர் ஆப்ஸ் வந்து ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும் எமுலேஷன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த எமுலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது விண்டோஸ் இதுக்கு முன்னாடியே அதை ட்ரை பண்ணியிருக்கு. விண்டோஸ் வந்து ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே விண்டோஸ் ஆர்டின்னு ஒன்று முதல்ல கொண்டு வந்தாங்க. தட் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் இந்த நீ ஆப்பிள் இனோவேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஆப்பிளோட ஃபேன் பாய்ஸ் இருப்பாங்க. நாங்க வந்து ஆப்பிள் ஃபேன் பாய் கிடையாது, நாங்க வந்து நேர்மையான ஆட்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் சின்சியர்லி வி நீடட் இட், வி பாட் இட், அவ்வளோதான். மற்றபடி ஆப்பிள் தான் முதல்ல அப்படின்னு சொல்ற கிடையாது. விண்டோஸ் வந்து முன்னாடியே விண்டோஸ் ஆன் ட்ரை பண்ணாங்க தான். இதுக்கு முன்னாடி 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு லேப்டாப் வந்துச்சு. குவால்காம்ல 8Cன்னு ஒரு சிப்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணி அதுவுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது வந்து தேர் 3rd அட்டெம்ப்ட் அட் ஆர்ம். ஓகே, இது இன்னும் எப்படி போகுதுங்கிறதே தெரியல. பட் பேசிக்லி இந்த ஆர்ம் லேப்டாப்ஸ் அப்படின்னா ஆர்ம்ங்கிறது வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாக பண்ணுற சிப்பு. சிம்பிளாக சொல்லப்போனால் பேட்டரி லைஃப் நிறைய இருக்கும். உங்கள் ஃபோன்லலாம் இருக்கிற அதே சிப்பை லேப்டாப்க்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான்.
ஓகேவா? இது பிசில இது வீட்ல வச்சிருக்கிற டெஸ்க்டாப்ல போடுறதுல பெருசா நமக்கு லாபம் இல்ல. ஏன்னா அதுல பவர் எஃபிஷியன்சி கிடைச்சா அவ்வளவா பிரயோஜனம் கிடையாது. பட் லேப்டாப்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்பிள் வந்து ஒரு அட் திஸ் பாயிண்ட் 4 இயர்ஸ் அகோன்னு நினைக்கிறேன். 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸையும் வந்து ஆர்ம்க்கு மூவ் பண்ண போறோம். அண்ட் ஆப்வியஸ்லி ஆப்பிள் வந்து அப்படி ஆம் அப்படின்னு சொல்லிடாது. அவங்க வந்து சொஃபிஸ்டிகேட்டடான ஆட்கள். ஆப்பிள் சிலிகான் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு பேர் வச்சுப்பாங்க. ஸோ ஆப்பிள் சிலிகான் மூவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. இதே இப்போ விண்டோஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணுதோ அப்போ ஆப்பிள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தேவ் குவைட் டன் இட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ ஆனா ஆப்பிள் சக்சஸ் ஆனது விண்டோஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சில விஷயங்கள் உனக்கு என்னெல்லாம் தோணுது? ஆப்பிள் சக்சஸ் ஆயிடுச்சு இல்ல. ஆமா, ஆப்வியஸ்லி இப்போ ஆமா, எல்லாமே ஆர்ம் ஆமா. டிரான்சிஷன் முடிச்சிட்டாங்க. ஆ. பெரிய மேக் ப்ரோ வரைக்கும் எல்லாமே ஆமா ஆமா, மாறிடுச்சு. ஆமா. ஸோ எவ்ரி சிங்கிள் ஆப் தட் லைக் இன்னைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆப் அந்த டெவலப்பர்னா அது ஆர்ம்க்கு அவைலபிளா இருக்கு. ஆமா. இல்ல அப்படின்னா ஆர்ம்ல ஓரளவு ஃபேர்லி டீசென்ட்லி ரன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ. விண்டோஸ்ல இது நடக்கும்னு நினைக்கிறியா? அதாவது மேக்ல இருக்கிற ஆப்ஸ் வந்து லெட்ஸ் சே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, விண்டோஸ்ல அது வந்து ஒரு 100x மாரி இருக்கும். Yeah. சின்ன சின்ன டெவலப்பர்ஸ் வந்து விண்டோஸ்க்கு ரொம்ப நிறைய இருக்கும். அண்ட் நிறைய இது வந்து ஆக்டிவ் டெவலப்பர்ஸா இப்ப இல்லாம இருக்கிற சாஃப்ட்வேர்ஸும் நிறைய இருக்கும். அதுவும் லெட்ஸ் சே இப்ப ஆடியோ டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த டிரைவர்ஸ் வந்து இது எல்லாமே தான் ஒர்க் ஆகும்னு இருக்கும். அந்த கம்பெனியே இப்ப இழுத்து மூடிட்டு போயிருப்பான். ஆனா அந்த இதுதான் அவங்க இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விண்டோஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். இப்ப அத வந்து நீ ஆர்ம்க்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இது வந்து விண்டோஸ்க்கு ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல இருந்தது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து ஆர்ம்க்கு மாத்துறது இஸ் ரியலி ஹார்ட். அது எமுலேட் பண்ணி இவங்க ட்ரை பண்றாங்க. அண்ட் அந்த எமுலேஷன் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். இட்ஸ் a bit laggy, Obviously. ஸ்லோ. நீ வந்து டோட்டலா வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல இருக்கிறத லைவா ரன் பண்றப்ப இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்க்கு மாத்தி இது பண்றதுங்கிறது கஷ்டம். இல்ல ஆப்பிள் பண்ணப்ப இட் வாஸ் ஆப்பிள் வந்து தடவையே கம்பைல் திரும்ப மாத்தி எழுதி வைக்கிற மாதிரி தான் ரொசட்டா 2 வந்து ஒர்க் ஆச்சு. இதுல எனக்கு எப்படி பண்ணிருக்காங்கன்னு ஆக்சுவலா தெரியல. பட் ஓரளவுக்கு ஃபேர்லி டீசென்ட்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா see the problem is ஆப்பிளோட ஓஎஸ்க்கு ப்ராடக்ட் செய்யறது ஆப்பிள் மட்டும்தான். ஆனா இங்க விண்டோஸ்ங்கிறது லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க விண்டோஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு டிரான்சிஷன் ஃபுல்லா ஆகாது அண்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் இல்லை. ஏன்னா குவால்கம் அட் திஸ் பாயிண்ட் வந்து எல்லா ரேஞ்ச் ஆஃப் சிப்ஸும் கொண்டு வரல. இன்னைக்குமே ஆப்பிள்ல எடுத்தாலுமே டெடிகேட்டட் ஜிபியூஸ் நம்மளால போட முடியாது. ஆமா. இப்போ பழைய மேக் ப்ரோல இருந்த ஒரு கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்கா? ப்ராபப்ளி நாட். அந்த ஷியர் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப இருக்காது. டாஸ்க் எது பெட்டரா பண்ணுதா? ப்ராபப்ளி எஸ். ஏன்னா இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆப்டிமைஸ்டான ப்ராசஸிங் யூனிட்ஸ் வச்சுக்கிட்டாங்க. வீடியோ என்கோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கிறது. அந்த மாதிரி வச்சதுனால பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியாது போல. பட் அது மாதிரி இன்னும் இங்கே ஆர்மில் வந்து அப்படி வரல இல்லையா? இப்போ ஒரு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை போடுற மாதிரி ஒரு ஆர்ம் CPU யாரும் ஒன்றும் செய்யலை. NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட ஈக்குவலாக ஒர்க் ஆகுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக டிரான்சிஷன் ஆகாது. அண்ட் தேர் இஸ் நோ நீட் ஃபார் தட் அஸ் வெல். இப்போ சர்வர்லலாம் வந்து இன்டெல் மெஜாரிட்டி இருக்காங்க. AMD கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல AMD வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கெல்லாம் மாறணுங்கிற ஒரு பெரிய கட்டாயம் கிடையாது. ஆல்தோ சர்வர் ஃபார்ம்ல வந்து கரண்ட் பில்ல நிறைய சேவ் பண்ணுவேனாலும் தேர் இஸ் நோ ரியல் நீட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ப்ராபப்ளி இந்த மாதிரி தின் அண்ட் லைட் லேப்டாப்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப பேட்டரி லைஃப் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த ஏரை விட நல்லா இருக்கு. இந்த ஏர்ல என்ன பிரச்சனைனா தே ஹவ் மேட் இட் தின். ஆப்பிளுக்கு வந்து தே நோ இந்த மாதிரி இது வந்துடும், இது ஒரு நாள் பேட்டரி லைஃப் வந்துடும், சரி போ மிச்சம் இருக்கிற பேட்டரியை தூக்கு, அதுல கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தலாம் தின்னு சொல்லி போகிற ஒரு மென்டாலிட்டி இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் விண்டோஸ் ஆன் ஆர்ம் ஒரு நல்ல டிசிஷன் தான். ஆனா டெவலப்பர்ஸ்ட இருந்து எந்தூசியாசம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களால முடிஞ்சதை இல்ல ரிவார்ட் இல்ல இது பண்றதுக்கு. அவங்க முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது அடோபியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அதுல வேணும்னு அவனை புஷ் பண்ணி தான் பண்ண வைக்கிறான். ஆமா, அடோபி இதை பண்றதுக்கு பெருசா லாபம் இல்ல. இந்த இவன் சொல்ற ஆர்ம் இருக்கிற ப்ராசஸர் பண்றது எத்தனை பேரை பிரீமியர் ப்ரோல எடிட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். லைட் போட்டோஷாப் கண்டிப்பா பண்ணுவாங்க, ஓகே வச்சுக்கலாம். பிரீமியர் ப்ரோல எத்தனை பேர் எடிட் பண்ணுவாங்க அந்த தின் அண்ட் லைட்ல?
யூ கேன் கவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு நிறைய நீங்க எடிட்டரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, லேப்டாப்ல பண்ணாலே ஸ்லோவா தான் இருக்கும். முதல்ல லேப்டாப்ல இருக்கிற ஜிபியும் பிசில இருக்கிற ஜிபியுமே சேம் கிடையாது. இங்க ஒரு 4070 அங்க ஒரு 4070 எடுக்கிறீங்கன்னா அந்த 4070 இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் டெஸ்க்டாப்ல இருக்கிறது. ஸோ அந்த பிரச்சனை ஆல்ரெடி ஒன்று இருக்கு. இன்னொன்று இப்போ விண்டோஸ் லேப்டாப்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணா ஸ்லோவாகும். பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப தான் ஃபுல் ஸ்பீடில் வரும். மற்ற அது அந்த பிரச்சனை வேற இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் ஆமுக்கு வந்து எடிட் பண்ணுறதுங்கிறது இதில் கிராஃபிக்ஸும் அந்த அளவு இல்லை. ஆனால் இன்னொன்று தெரியுமா, ஏதோ என்ன சேனலில் பார்த்தா ஞாபகம் இல்லை, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறப்ப ஸ்லோவாக இருந்திருக்கு, கனெக்ட் பண்ணாமல் பண்ணுறப்ப வேகமாக இருக்கு. மேபி ஆக்சுவலி கனெக்ட் பண்ணா பேட்டரி ஹீட் ஆயிருக்கும். ஸோ மேபி தெரியல. ஆனா இது எல்லாமே ஆக்டிவ் கூலிங் இருக்கிறது தான். எதுலயுமே வந்து ஃபேன்ஸை ஸ்கிப் பண்ணல. ஆனாலுமே இப்படி தூக்கி போட்டு என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் இப்ப ஐபேடுக்கு ஃபைனல் கட் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருந்துச்சு இல்லையா, அதுல அவங்க என்ன மேஜரா பண்ணியிருந்தாங்க, ரிலேட்டடான பேக்ரவுண்ட் ரிமூவல்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த ஸ்பெசிஃபிக்கா ஐபேட் ஆப்ல வந்து அதுக்கு M4 சிப்பை வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி, இல்லை M-Series இருக்க சிப்ஸை பெனிஃபிட் ஆகிற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி அதில் இருக்க என்பியூவை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி அடோபில் இருக்க ஸ்வீட்டில் உனக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபீச்சர்ஸ் வரும். அது வந்து இதில் இருக்க என்பியூவை டைரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏஐ ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், இல்லை ஆல்ரெடி இருக்க ஏஐ ஃபீச்சர்ஸ் இதில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் டிசைனர், நீ அடோப் எக்ஸ்டி யூஸ் பண்ணுற, இல்லை ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற, அதில் இருக்க ஏதோ ஒரு ஏஐ ஃபீச்சர் இருக்குது அண்ட் தட் ஒர்க்ஸ் ஃபாஸ்டர் இன் திஸ், ஆர் அந்த ஃபீச்சர் இந்த லேப்டாப்ஸில் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு தே ஆர் எய்மிங். ஆனால் அது ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் தட் இஸ் வாட் தே ஆர் பிளானிங். அதுதான் கீநோட்லையும் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அது அகெயின் இட்ஸ் நாட் தேர் yet. ஆனால் ஒரு வகையில் என்ன பாராட்டலாம்னா, இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்த இந்த மாதிரியான எண்டவர்ஸ்க்கு வேற எந்த கம்பெனியும் அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல. ஆனால் இந்த டைமில் ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் ஆப்பிளில் இது வந்து ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால மோஸ்ட் பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் ஹெச்பி, மைக்ரோசாஃப்ட் ஆப்வியஸ்லி, லெனோவோ அண்ட் ஏசஸும் இப்போ ஓரளவுக்கு பெரிய மேனுஃபேக்சர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து ஒரு சும்மா ஒரு டம்மி லேப்டாப்பை போடாமல், இப்போ டெல்லுமே போட்டிருக்கான், லாட்டிடியூட் சீரீஸை மட்டும் போட்டு விடாம எக்ஸ்பிஎஸ்லையும் கொண்டு வந்திருக்கான். ஆமாம், எக்ஸ்பிஎஸ் வந்து டெல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு இது தானே. யூஸ்வலாக அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ்னா சும்மா ஏதோ ஒரு லேப்டாப் சும்மா பேருக்கு போகுது. இந்த இப்போ சில லேப்டாப்லாம் வச்சிருப்பானுங்க, i3 வரும், i5 வரும், i7 வரும், எல்லாமே வரும். அதே இதில் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும், எஸ்எஸ்டியும் இருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரே சாசியில் ஒரே டிசைனில் அப்படியே போட்டு விடாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்றாங்க. இதுக்குன்னு கொஞ்சம் இன்ஜினியரிங் எஃபர்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய. எல்லாமே ப்ரீமியம் லேப்டாப்ஸ், தின் அண்ட் லைட் நோட் புக்ஸ், அந்த மாதிரி டிசைன்ஸில் வந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே விண்டோஸ் ஹெலோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கோஆபரேட் ப்ளஸ் பிசியில் கிடைக்கணும் அக்ராஸ் எனி கம்பெனி தட் யூ கோ வித் அப்படிங்கிறத இட் சீம்ஸ் லைக் எதர் மைக்ரோசாஃப்ட் அதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்லை அந்த கம்பெனிஸே அதை பண்ணாங்களா. ப்ராபபிலி மைக்ரோசாஃப்ட் would have enforced. ப்ராபபிலி. ஏன்னா அந்த சிப் would have been a bit expensive. ஸோ அதனால எப்படினாலும் அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் கூடிடும். இன்டெல் அண்ட் ஏஎம்டி கவுண்டர் பார்ட்ஸ் அளவுக்கு இது எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது, டு பி ஃப்ராங்க். அப்படிதானே, அந்த அளவுக்கு இது எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடாது. இல்லை, இன்டெல் ஏஎம்டி செல் பண்ணுற வால்யூம்ஸ் இவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இன்ஜினியரிங் R&Dக்கு போட்ட காஸ்ட் எடுக்கணும்னா ஆப்வியஸ்லி பெர் சிப்போட காஸ்ட் கூடிடும்ல. ஆமாம், வேலிட் பாயிண்ட், வெரி வேலிட் பாயிண்ட். ஆனால் யூ டோன்ட் நோ இதோட லைஃப் சைக்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்டெல் அண்ட் ஏஎம்டிக்கு ஒரு இது இருக்குது, அவங்க இந்த இயருக்குள்ளே இதை முடிச்சாகணும். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு அவங்க வேற அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் த சிப்ஸ் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. There is nothing like that for Qualcomm. Qualcomm இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு கொடுக்குற ஒரு சாம்சங் ஃப்ளாக்ஷிப்க்கோ ஒரு OnePlus ஃப்ளாக்ஷிப்க்கோ கொடுக்குற ஒரு ப்ராசஸர்னா அதில் வந்து அவங்க இயர் ஆன் இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் இயர் ஆன் இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா இப்போ வர்ற XLE2 X+ம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, தெரியும், ஞாபகம் இருக்கு. அது இவனுக்கு கீனோட்ல சொன்னது ரொம்ப லேட்டா, அதுக்கப்புறம் இப்போதான் ப்ராடக்டே வருது. இதுக்குள்ள 2 சைக்கிள் போயிருக்கும் ப்ராசஸ். ஸோ அப்படி ரொம்ப ஸோ வால்யூம்ஸ் although it's a good point, எவ்வளோ நாள் இது யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் ப்ராபப்ளி இட்ஸ் நாட் லைக் டோட்டலி நியூ அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும்னு எனக்கு தோணலை. ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணுற வேறு சில விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது.
எனிவேஸ் வெரி குட் அட்டெம்ப்ட். பார்ப்போம். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் ஐ எம் எக்ஸைட்டட். நல்லா வந்துச்சுன்னா வி ரியலி நீட் காம்படிஷன்ல. காம்படிஷன் இருந்தால் தான் growth இருக்கும். A good Windows laptop with a excellent battery life is something that I haven't seen. ஓகே. சி நான் வந்து அதுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கினது இல்லை சொல்கிறேன். ஓகே, மூவிங் ஆன். வாட் இஸ் திஸ் நியூஸ் அபவுட் ஃபாக்ஸ்கான்? ஓகே, ஸோ அதாவது ஃபாக்ஸ்கான் வந்து இந்தியாவில் வந்து சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து நினச்சாங்க. ஒரு நிமிஷம். முதல்ல ஃபாக்ஸ்கானுங்கிறது நீங்கள் எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா ஐஃபோனை பில்ட் பண்ணுற கம்பெனி. அதாவது ஐஃபோன் ஆப்பிள் வந்து அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா, மேட் இன் சைனா தான். ஸோ ஃபாக்ஸ்கானுங்கிறது அங்கே தான் வந்து பிளான்ட் வச்சுருந்தாங்க, அங்கே தான் ஐஃபோன்ஸ் அசம்பிள் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, வரிசையாக சைனீஸ் லேடிஸ் உட்காந்து அப்படியே வந்து மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே பார்த்து பண்ணுறதும் பண்ணுவாங்க, அப்படி சூக்கி எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபாக்ஸ்கான் இஸ் தேட் கம்பெனி. when did they start manufacturing chips? அவங்க சிப்ஸ் பண்ணாங்களா என்ன? அதாவது டிஎஸ்எம்சி தான் சிப்ஸ் பண்ணுவாங்க, தைவான் செமிகண்டக்டர். ஆனால் என்ன அப்படின்னா இந்தியா கவர்மெண்ட் பண்ணணும்னு ஆசை, ஸோ தே ஃபண்டட் இட். அந்த மாதிரி லைக் தே வாண்ட் கவர்மெண்டா இந்தியன் கவர்மெண்ட்க்கு செமிகண்டக்டர்ஸ்க்கு சைனா மேலேயே ஒரு ரிலையண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வாண்டட் டு சேஞ்ச் தட். ஸோ அதுக்காக இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அது இதுன்னு சொல்லிட்டு தே ட்ரை டு டூ சம்திங். ஸோ அப்படி பண்ணுறப்ப ஃபாக்ஸ்கான் வந்து டைரெக்டாக இங்கே வந்து ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து சைனீஸ் கம்பெனி அந்த மாதிரி சில பிரச்சனைனால தே weren't able to directly create a plant here. ஸோ அதனால தே பார்ட்னர்ட் வித் வேதாந்தா. ஸோ வேதாந்தாங்கிறது யாரு? ஐ திங்க் இட்ஸ் மைனிங் கெமிக்கல் கார்பரேஷன் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். சரி. ஸோ அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு தே ட்ரை டு கிரியேட் அ பிளான்ட் இன் குஜராத். ஸோ அது வந்து செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரியாக இருக்கும், அங்கேருந்து வந்து சிப்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஃபாக்ஸ்கான் ஹஸ் இன்வெஸ்டட் ஹியர். ஐ திங்க் ஒரு $19.5 பில்லியன் ஒரு டீல் மாதிரி போட்டு ஒரு பிளான்டிங் உருவாக்குறதா இருந்துச்சு. அண்ட் இப்போ தே ஆர் கேன்சலிங் தட் டீல். தே ஆர் நாட் கிவிங் தட். எதனால அப்படின்னா there are several reasons. ஃபர்ஸ்ட் திங், வேதாந்தாவால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் தி செகண்ட் திங் வுட் பி கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ் தரதா இருந்துச்சு, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணால் டேக்ஸ் கம்மி அந்த மாதிரி மெயின்டைன். அந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தது எதுவும் இன்னும் வரல. ஸோ அது டிலே ஆகுது அப்படிங்கிறனால ஃபாக்ஸ்கான் இஸ் அ பிட் லூசிங் இன்ட்ரெஸ்ட். லைக் அவங்க நினச்சது வந்து அவங்க நினச்ச மாதிரி போகல. ஸோ அதனால தே ஆர் புல்லிங் த பிளக்ங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. ஓஹோ. லைக் அவங்க வந்து தே சே இட்ஸ் மியூச்சுவல், நாங்கள் 2 பேரும் சமூகமாக முடிச்சுக்கிட்டோன்னு. பட் இட் சீம்ஸ் லைக் சுமூகமா, சாரி. ஸோ ஆனால் இட் சீம்ஸ் லைக் வேதாந்தா கிட்ட ஏதோ பிரச்சனை, தே weren't able to deliver like they promised. அது ஒரு மேஜர் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் சிப்ஸ், நீ சொன்ன மாதிரி the world is relying on TSMC to be frank. ஸோ டைவான் வந்து although it's like technically China, டைவானுக்கு வந்து ரொம்ப சைனீஸ் கவர்மெண்ட்டு இருந்து சப்போர்ட்டோ இல்லை சைனீஸ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்லையோ இருக்கிற ஒரு இடம் கிடையாது. ஓகேவா? அண்ட் டைவனீஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஹையான ஒர்க் கல்ச்சர் உண்டு, ரொம்ப எத்திக்கலாக சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஜென்ரலி இது வந்து ஐ ஹர்ட் இட் சம்வேர், சம் டைவனீஸ் பீப்புள் ஹேட் டோல்ட் அபவுட் திஸ். என்னன்னா டிஎஸ்எம்சியில் ஒர்க் பண்ணுறவங்கள ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க ரேஞ்சுக்கு நினைப்பாங்களாம். ஓகே, சிரிக்காத, சீரியஸா. டிஎஸ்எம்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்களாம். அதாவது அவ்வளோ ஹைப் பண்ணுவாங்களா, டிஎஸ்எம்சியில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. எதனால அப்படின்னா இந்த டைவானை ப்ரொடெக்ட் பண்ணுறதே டிஎஸ்எம்சி தான், நாட் ஆர்மி வச்சு அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது. இஃப் சம்திங் வேர் டு ஹேப்பன் ஹியர், யாராச்சும் இங்க இதுக்கு எதிராக குளோபல் வாரோ ஏதோ ஒண்ணு நடந்தா மொத்த உலகமும் இதனால பாதிக்கப்படும் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் அவங்களோட ஒரு ஆர்மி மாதிரி, அவங்களோட ஒரு சூட் மாதிரின்னு வச்சுக்கோ. ஸோ அதனால டிஎஸ்எம்சியில வேலை பார்க்குறவங்கள அவ்வளோ நாட்டுக்காக இவங்க சேவை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப்ல பாக்குறது உண்டு போல. ஆனா நவ் டிஎஸ்எம்சி யூஎஸ்ல ஒரு பிளான்ட் ஆரம்பிக்கிறாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டேன், பட் நோ எக்ஸாக்ட்லி. அதனால கொஞ்சம் டைவனீஸ் பீப்புளோட மென்டாலிட்டியும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு.
அது அது லைக் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி டன். இன்னும் ப்ரொடக்ஷன்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. பட் யூஎஸ்ல ஒரு இது பண்ணுறாங்க. மெயினாக வந்து கவர்மெண்ட் தான் ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்குது. ஆப்வியஸ்லி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு இதுதான். சைனாவில் ரொம்ப ரிலையண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா சைனா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சைனா இப்போ இருக்கிற சைனா ஒன்றும் கிடையாது. லேபர் சீப்பாக இருக்குன்னு அங்கே போனாங்க. இன்னொன்று இப்போ லேபர் அங்கே அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கு. இந்தியாவில் சீப்பாக இருக்குது. ஸோ பீப்புள் ஆர் ட்ரைங் டு மூவ் தான். ரா மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள் தேர். ரா மெட்டீரியல் இங்கே இல்லை, என்ன பண்ணுறது? அந்த ஸ்பெசிஃபிக் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி ஒரு விஷயம் வேற இருக்கு. NVIDIA ரோபோ பப்பெட் யூசிங் விஷன் ப்ரோ என்னது இது? என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் a வெரி ஸ்மால் திங். விஷன் ப்ரோ இருக்கு இல்லையா, இந்த ஆப்பிளோட விஆர் ஹெட்செட்னு சொல்லாதீங்க, ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங்னு சொல்லுங்க. ஸோ அது வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு கண்ணாடி மாதிரி தான் போட்டுக்கிட்டு அதில் அது நார்மலாக கம்ப்யூட்டர் மாதிரி அதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கர்சர் அங்கே போய் நிற்கும், இப்படி பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அதை யூஸ் பண்ணி ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு இது வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து எதுக்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ரோபோட் வேற எங்கேயோ இருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணுறவன் வேற எங்கேயோ இருக்கான், அண்ட் இந்த மாதிரி ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் யாரும் இது பப்ளிக்காக இதை வச்சு ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணல, பட் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இதை பார்த்தோம்னா எனக்கு என்ன தோணுது? சர்ஜரி. சர்ஜரி. ஆனா இது அகைன் ஒரு ரோபோட்டை நீ தானே ஆப்ரேட் பண்ற. ஆமா. டு யூ வாண்ட் தட்? ஆக்சுவலா இது எதுக்காக அவங்க இதை பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா சும்மா நான் ரோபோட்டை இந்த மாதிரி இவனுங்க இப்ப பண்ற இதெல்லாம் வந்து சர்வ் பண்றது, தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி இது பண்றாங்க. ஓகே, இது எதுக்கு விஷன் ப்ரோ வச்சு பண்ணணும்? சும்மா ஜாய்ஸ்டிக் வச்சே பண்ண முடியும்ல. இது அது ஆக்சுவலா காட்டும்ல. இப்ப நான் ஒரு இதை எடுக்கிற மாதிரி அதை எடுக்க வைக்கலாம்ல. சரி, விஆர் கேம் விளையாடுற மாதிரியே முடிஞ்சிரும்ல. சரி, ஓகே. எதுக்காக இதை பண்றாங்கன்னா, ரோபோட்டோட மோஷனை ட்ரெயின் பண்றதுக்கு டேட்டா தேவையான அளவு இல்லையா. ஓகே, இந்த மோட்டர் இத்தனை டிகிரி நகலணும், இந்த மோட்டர் இத்தனை டிகிரி நகலணும், இது இத்தனை ரொட்டேஷன் திரும்பணும், அதை எக்ஸாக்ட்டா நீ ப்ரோகிராம் பண்ண முடியாது, தானா கத்துக்கணும். அது பண்றதுக்கு தேவையான அளவு டேட்டா இல்லங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷன் ப்ரோ வச்சு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி அதை அந்த மோஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை ட்ரைனிங் டேட்டாவை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி NVIDIA பண்ணுது. ஓகே, இப்போ ரோபோ பப்பெட்னா லைக் எப்படி ஹியூமனாய்ட் ரோபோட்டா இல்ல? இட் ஹாஸ் சம் ஃப்ரீடம் ஆஃப் மோஷன். ஓகே, கால் நடக்காது, அது வீல்ல தான் போகுது. பட் கை 2 கை ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோ. பேசிக்லி 2 கை ஒர்க் ஆகுது அண்ட் இட் கேன் மூவ் இட்ஸ் ஹெட் அந்த கேமரா வச்சு பார்க்கறதுக்காக. ஸோ இது இந்த டிகிரி ஆஃப் மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கு. ஸோ பேசிக்லி அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் NVIDIA டேட்டா கலெக்ஷன், ரீசெண்டாக கொஞ்சம் ரொம்ப கேவலமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாமா? யாரு? NVIDIA தான். ஸோ அதாவது என்ன நடந்திருக்கு, நீ வந்து ஒரு கம்பெனி நடத்துற, அது உள்ளுக்குள்ள வந்து ஸ்லாக்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜிங் சர்வீஸ் வச்சு அதுல வந்து பேசிப்பாங்க. நிறைய கம்பெனி வந்து டீம்ஸ் தான் யூஸ் பண்ணும். காசு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, டீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவுட்லுக் யூஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கூகுளோட சர்வீசஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஜிமெயில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்றப்ப ஸ்லாக் யூஸ் பண்றது வழக்கம் சாட்டுக்காக. ஸோ அந்த ஸ்லாக்ல வந்து NVIDIA வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, NVIDIA எம்ப்ளாயீஸ்லாம். ஸோ அப்போ வந்து சில மெசேஜஸ் அங்கே உள்ள இருக்கிறதுலாம் வந்து வெளியில வந்து லீக் ஆயிருக்கு. அந்த மெசேஜஸ் லீக் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து வேலை பார்த்த ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி வேலையை விட்டு வெளில போறப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிருக்காரு. தட் பர்சன் இஸ் அனானமஸ், யாருங்கிறது வந்து அட்ரஸ் பண்ணல. ஸோ அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ப்ராப்ளி தெரிஞ்சிருக்கும். பட் என்ன பண்ண முடியும் அவங்களால இப்ப? ஸோ இப்ப அந்த இதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, தி அப்பர் மேனேஜ்மெண்ட் தேர் ஹாஸ் கிவன் கிரீன் ஃபிளாக் டு ஸ்க்ரேப் ஆல் த டேட்டா ஃப்ரம் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் டிஸ்கவரி இட் சீம்ஸ். ஸோ அதாவது நீ என்ன வேணா பண்ணிக்கோ, டேட்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அப்பர் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அங்க வந்து டைரக்டாவே வந்து மெசேஜ்ல இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் திங், தெர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், யூடியூபரோட நேம்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அவங்களோட சேனல் பேரை போட்டுட்டு
அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து MKBHD வீடியோஸும் இருக்குது. ஸோ MKBHD இஸ் அ டெக் ரிவ்யூவர் ஃப்ரம் US, ஒன் ஆஃப் த பிகெஸ்ட், ப்ராப்ளி எனக்கு உங்களுக்கு பேசி கண்டிப்பாக தெரியாத தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு போய் பாருங்க. நீங்க அவங்க வீடியோ ஏதாச்சும் ஒன்று பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி. ஆமாம். ஸோ அவங்களோட வீடியோஸும் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணுற மாதிரி அது வந்து இருக்குது. லிஸ்ட் ஆஃப் சேனல்ஸில் அதுவும் இருக்குது. என்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டர் எனக்கு இருந்துச்சுன்னா மிஸ்டர் பீஸ்ட் அதில் இல்லை. ஏன்னு தெரில. தெரில, ஐம் நாட் ஷுர் வை. மிஸ்டர் பீஸ்ட் கண்டென்ட் பார்த்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான விஷயங்கள் தான் இருக்கு. மேபி. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் சேனல்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஹோல் லைப்ரரியும் டவுன்லோட் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு டீம் போகுது. என்ன அப்படின்னா, ஹாலிவுட் வந்து இந்த மாதிரி திரும்ப கேஸ் போட்டது நிறைய பண்ணுவாங்க. ஸோ மேக் ஷுர் த மாடல் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுலேருந்து தான் எடுத்தோன்னு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு ஒரு மெசேஜ் வேற அங்கே நடுவில் போட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தா, ஒய் டோன்ட் வி ஜஸ்ட் ஸ்க்ரேப் த ஹோல் டிஸ்கவரிங்கிற மாதிரி டிஸ்கவரி சேனலில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கண்டென்ட்டை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா, பட் இட் பிலாங்ஸ் டு சம். இதெல்லாம் பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா கிடையாது. முதல்ல யூடியூப் பப்ளிக்லி அவைலபிள் டேட்டால வரும்னு வச்சுக்கோ. சரி. நெட்ஃப்ளிக்ஸ் பப்ளிக்லி அவைலபிள் டேட்டாவே கிடையாது. அதுதான் பிரச்சனை. அண்ட் மிட்ஜர்னி மேல ஒரு கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மிட்ஜர்னி இஸ் த ஏஐ, இந்த இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்காக ஒரு ஏஐ, ஓகேவா? அது வந்து மார்வல் ரிலேட்டடா எந்த இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது அந்த படத்துல இருக்கிற ஒரு சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுது. அதாவது அது லேட்டஸ்ட் மாடல் ஐ கெஸ். அது என்னன்னா ரொம்ப அது ஓவர் ட்ரெயின் ஆனனால அது வந்து லிட்டரலி த எக்ஸாக்ட் இமேஜை அது ரீப்ரொடியூஸ் தான் பண்ணுது. அப்படியே சும்மா அங்கேருந்து எடுத்து தரல, இட் ரீப்ரொடியூசிங். பட் அது வந்து ரொம்ப அதுல வந்து ட்ரெயின் ஆன காரணத்தினால இட்ஸ் லைக் கிவிங் த எக்ஸாக்ட், இது மார்வல்னு இல்ல, ஓவர் ஃபிட்டிங் வேற. எக்ஸாக்ட்லி, ஓவர் ஃபிட்டிங். ஸோ வேற படத்துல இருக்கிற சீனை டிஸ்கிரைப் பண்ணாலும் அதே மாதிரி பண்ணுது. அது கேஸ் போடுறான்னு எனக்கு தெரியாது, பட் ஐ சா திஸ். கரெக்டா அந்த இதுக்கு முந்தின மாடல் வந்து பெட்டரா ப்ரிஃபர் பண்ணாங்க நிறைய பேர். கேஸ் போட்டாங்க. இதுக்கு முந்தின மாடல் ப்ரிஃபர் பண்ணது, அது கொஞ்சம் வேரியேஷன் காமிச்சது. ஒரு இது சொன்னா அப்படியே ரியலிஸ்டிக்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ படத்துல இருந்து பண்றது லீகல் கிடையாது. ஏன்னா அது வந்து பப்ளிக்ல அவைலபிள் டேட்டா கிடையாது. ஸோ பண்ணக்கூடாது, பண்றானுங்க. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ லீக் ஆகிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 30 வர்ச்சுவல் மிஷின் சர்வர்ஸ் மாதிரி வச்சு அது ஒவ்வொன்றையும் வந்து இந்த மாதிரி டேட்டா ஸ்க்ரேப் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமன் அவங்களோட லைஃப் டைமில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் இருக்குல்ல, லெட்ஸ் சே இஸ் ஒரு 2000 ஹார்ஸ் ஆஃப் வீடியோ, ரொம்ப கம்மி, கண்டிப்பாக அதோட அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹியூமன் அவங்களோட லைஃப் டைமில் பார்க்குற ஹோல் வீடியோ கண்டென்ட்டை அவன் ஒரு நாளில் அந்த மிஷின்ஸை வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடுறான். ஸோ லைக் வி ஹாவ் பில்லியன்ஸ் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் அண்ட் நிறைய மூவிஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ரிஸ் மேபி எல்லா சேனல்ஸும் இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக பார்க்குற கண்டென்ட்டை அது ஒரே நாளில் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு அதோட ட்ரைனிங் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அப்யூசிங் வாட் தே ஹவ் கிரியேட்டட் வித் ஸோ மச் எஃபர்ட். இதுக்கு வேற என்ன சொல்லன்னு தெரில. அது என்ன சொல்கிறது, இன்னுமே வந்து இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு தீர்ப்பு இன்னும் வரல. ஆமாம். ஏஐ வந்து இன்ஸ்பிரேஷனா, அதாவது இப்போ நான் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட கதையை நானா ஐவ் மேட் சிமிலர் லைன்ஸ். இல்லை, யாரோ டைரக்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரியே இருக்கு. பற்றி காமிக்கல, ஆனால் சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்துட்டு நான் ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து லீகல். நீங்கள் அதில் வந்து கேஸ் போட முடியாது. ஆனால் இதே இது ஒரு கம்ப்யூட்டர் இதே மாதிரி இன்ஸ்பிரேஷனாக 4 படத்தை பார்த்துட்டு நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு தான் இப்போ கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு வாதமா இருக்கு. மனுஷன் பார்த்துட்டு பண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, மிஷின் பார்த்துட்டு பண்ணா அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னா, மனுஷனால ஒரு நாளைக்கு வந்து லட்சே ஒரு 10 படம் தான் பார்க்க முடியும். மிஷினால ஒரு நிமிஷத்திலேயே அத்தனை படத்தை பார்க்க முடியும். சோ 4 பேர் அடி வாங்கினா உனக்கு பிரச்சனை இல்லை, 4000 பேர் அடி வாங்கினா அது பிரச்சனையா மாறுது. வச்சுக்கலாமே. என் தலைவன் எத்தனை படத்தை பார்த்து எடுத்திருக்கான் தெரியுமா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரொம்ப ரீசெண்டா நடந்த விஷயங்கள், சில விஷயங்கள் டக்குன்னு போக போறோம். ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி டைம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கூகுள் ஹோம் கிடையாது, கூகுள் நெக்ஸ்ட். கூகுள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தெர்மோஸ்டாட். நம்ம ஊர்ல பெருசா யூஸ் பண்ண போறது இல்ல. வெளிநாட்டுல வந்து இந்த மாதிரி செவத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து டெம்பரேச்சர், வீட்டோட டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இருக்கிறது.
அது வந்து நெஸ்ட்னு ஒரு தனி கம்பெனி ஆமா இருந்துச்சு, வாங்கிட்டானுங்க. அதை கூகுள் வாங்கிடுச்சு. அந்த கம்பெனி தெர்மோஸ்டாட், இந்த ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கேமரா. கேமராஸ்ல தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதை வந்து கூகுள் வாங்கிட்டாங்க. அண்ட் இப்போ அந்த கூகுள் நெக்ஸ்ட்னு தான் பேர் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து பாக்குறதுக்கு அப்படியே பிக்சல் வாட்சை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அவனுங்களே கீனோட்ட சொல்லிருக்கானுங்க, பிக்சல் வாட்சோட இவனோட ஏமே வந்து பிக்சல் வாட்சை வந்து பெருசாக்குன ஒரு டிசைன் தான் பண்ணணும். ஆனா அந்த ரிங் இன்னும் வச்சிருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஆனா என்ன பாக்குறதுக்கு நல்லா இருக்குடா, அப்படியே சேத்துல இருக்கிறப்ப அதுவும் நல்லா இருக்கு. இதுல 3 கலர் வச்சிருக்கானுங்க. பார்த்தா அந்த டிஸ்ப்ளே மட்டும் தான் தெரிய போகுது, சும்மா ரிம் மட்டும் தான். செவத்தோட ஒட்டி போய் பார்த்தா பின்னாடி லைட்டா தெரியும். ரிம் மட்டும் தான் உனக்கு லைட்டா தெரியறப்ப தெரியுது இல்ல. லைக் எதுக்கு அந்த மாதிரி தான். அது ஒண்ணு. அந்த செட்டப் பாக்ஸ் பாத்தியா, குரோம் கேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், அது இந்த இந்த குட்டியா ரிமோட் மாதிரி ஒரு இது இருந்துச்சு, பார்க்க சூப்பரா இருந்துச்சு. ஃபீச்சர்ஸ் முன்னாடி எல்லாம் குரோம் கேஸ் தமாத்து டாங்கிள். இப்போ வந்து நாங்க டாங்கிளை தூக்கிட்டு நாங்க வந்து ஆப்பிள் டிவிக்கு காம்படிஷன் கொடுக்க போறோம். ஓ, அதனால நிறைய கேப்பபிலிட்டிஸ் வந்துச்சா? சோ ஆப்பிள் டிவியோட கேப்பபிலிட்டி செட்டப் பாக்ஸ் மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு கூகுள் டிவி, ஸோ கூகுள் டிவிங்கிறது என்ன, உனக்கு அமேசானோட பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கியா, நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கியா, ஹாட்ஸ்டார் வச்சிருக்கியா, ஆண்ட்ராய்ட் டிவியா, கூகுள் டிவி. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி இஸ் எ டிஃப்ரெண்ட் திங். ஆண்ட்ராய்ட் டிவி டிவில ரன் ஆகிற ஓஎஸ் அது மாதிரி இதுல கிடையாது. ஸோ இதுல என்ன அப்படின்னா, கூகுள் டிவிங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆர் சிமிலர் டு ஆண்ட்ராய்ட் டிவி. பட் இதுல மெயின் திங், உனக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸோடயும் சேர்த்து இது ஒரே ஆப்ல காமிக்கும். உனக்கு போன்லயே ஆக்சுவலி கூகுள் டிவி ஆப் இருக்கு, தட் இஸ் ஃபைன். அந்த ஆப்பிள் டிவி காம்படிட்டரா பண்றீங்கன்னா, ஆப்பிள் டிவி வந்து டிவி ஓஎஸ் ரன் பண்ணுது. சோ நீங்க வந்து அதுக்கு ஒரு இது என்ன ஓஎஸ் ரன் பண்ணுது எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஆண்ட்ராய்ட் டிவி ரன் பண்ணா இட் மேக்ஸ் சென்ஸ். தெரியல எக்ஸாக்ட்டா அது என்னன்னு சொல்லி. பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சு ஆண்ட்ராய்ட் டிவினா ஓகே. இல்ல அப்படின்னா எதுக்கு பெருசா சொலவு மாதிரி அதை ஆக்கிட்டு, அது இந்த பென்ட்ரைவ் மாதிரி இருந்தாலே பண்ணுமே. இட் சப்போர்ட்ஸ் மேட்டர் இட் சீம்ஸ். அதாவது ஸோ மேட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ண லைட் ஆன் ஐஓடி பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து ஸ்பெசிஃபிக்கா கூகுளில் மட்டும் ஒர்க் ஆகும், இல்லைன்னா அமேசானோட மட்டும் ஒர்க் ஆகும், அலெக்சாவோட, இல்லைன்னா சிரியோட மட்டும் கூகுள் வந்துச்சுமே ஆப்பிள் ஹோம் பாடோட ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கம்பெனி எய்தர் 3க்கும் தனித்தனியாக பண்ணணும், அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மேட்டர் அப்படிங்கிறதுல இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வந்து வந்த மாதிரி. ஸோ அதனால அந்த மேட்டர் அப்படிங்கறத சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ நான் வந்து நாளைக்கே ஒரு ஸ்மார்ட் ஸ்விட்ச் செய்யறேன், ஸ்மார்ட் பல்பு செய்யறேன் அப்படின்னா, அந்த அது ஒரு தடவை நான் கோட் எழுதுனா போதும், இட் வில் ஒர்க் வித் ஆல் தி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதுதான் அதோட மெயின் அட்வான்டேஜ். ஆப்பிள் அந்த ஹோமா இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் இது வந்து அந்த மேட்டருங்கிறத சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால எதோட மேட்டர் சப்போர்ட் பண்ற எல்லா ஐஓடி டிவைஸோடையும் நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உனக்கு வந்து யூஐல எல்லாத்தையும் அப்படியே காமிக்குது. இப்போ நீ வந்து லெட்ஸே உன்னோட இது நெஸ்ட் கேம் வச்சிருக்க, அது வந்து உன்னோட வீட்டு டோரை காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, உன் டோர்ல யார் வராங்கிறத லைவா அந்த டிவிலேயே பார்த்துக்கலாம், ஏன்னா அதில் மேட்டர் இருக்கு. அந்த மாதிரி ஸோ உன்னோட ஐஓடி டிவைசஸ் எல்லாத்தையுமே வந்து நீ இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூஐயும் அங்கேயே சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி லைக் த ஹோல் திங் இஸ் தேர் இன் தட் செட்டப் பாக்ஸ் மாதிரி. அது வந்து $99 தான். குரோம் கேஷ் வந்து $1 இருந்துச்சு. அந்த $1 ப்ராடக்டை வந்து அவங்க தூக்கிட்டு $99 வந்து அவங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. It has more features, but still 99 times more expensive. It has more features. I don't disagree with that, but still அதோட பேர்ல இதை வச்சிருக்க வேண்டாம், வேற ஏதாச்சும் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் மாதிரி வச்சிருந்திருக்கலாம். ஓகே, கண்டினியூவிங் இன்னொரு ப்ராடக்ட் மேக் மினி ரூமர்ஸ். ஸோ அதாவது மேக் மினிங்கிறது வந்து ஆப்பிளோட ஒரு குட்டி சிபியூ. ஆமாம், குட்டியோண்டு இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சிபியூ வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் காலத்தில் வந்து அவர் வந்து டிசைன் பண்ணி ஒரு சைஸாக ரீடிசைன் பண்ணி வச்சார். அதுக்கப்புறத்துலேருந்து அவனுக்கு டிசைனை மாற்றவே இல்லை, அதே டப்பா உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்ஸை மட்டும் மாற்றி 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 இந்த 2024 வரைக்கும் ஓட்டினாங்க. இப்போ அந்த டிசைனை வந்து புதுசாக M4 சிப் வந்து ஐபேடில் வந்துச்சு இல்லையா, அந்த M4 சிப்பை வந்து மேக் மினியில் வந்து போட்டு அதை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்களாம். அதை அப்டேட் பண்ணுறப்ப டிசைனையும் மாற்றுறதுக்காக அதை வந்து குட்டியாக்க போகிறாங்களாம். ஏன்னா M4 சிப் வந்து கம்மியான சைஸ்லேயே வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து உருட்டெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம். ஸோ அதனால அவங்க வந்து சைஸை குட்டியாக்க போகிறாங்களாம். சைஸை குட்டியாக்குனா என்ன அட்வான்டேஜ், கம்மியான மெட்டீரியல் காஸ்ட் தான் யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாக இருக்கும். அதுக்குன்னு ப்ராடக்ட் காஸ்ட்டை கம்மியாக்குவாங்களா? நியூ ரீடிசைன் இது
ப்ராபப்ளி என்ன பண்ணுவாங்க, ம். எனக்கு தெரிஞ்சு மேக் மினி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விட்டா அப்படி ப்ரோ சிப் வச்சு வருதான். ஆனா அது மேக் மினி ப்ரோன்னு வருமான்னு தெரியல. மேக் மினிலேயே சிப்ப மட்டும் இது மாத்தி. என்ன அது ரொம்ப இந்த மேக் ஸ்டுடியோவோட ரொம்ப கிளாஷ் ஆயிடும். ஆமா. மேக் ஸ்டுடியோ தான் மேக் மினி ப்ரோங்க மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அது பண்ண மாட்டாங்க. ஆனா மேக் மினிலேயே 2 வேரியன்ட் இருக்கும். ஒன் வித் நார்மல் M4 சிப். மேக் ஸ்டுடியோவ குட்டி ஆக்குன மாதிரி இருக்கும்னு தோணுது பாக்குறதுக்கு. ஆப்பிள் டிவி அந்த மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. கருப்பு கலர்ல இருக்கும்டா. இது அலுமினியம் அந்த சரி, மேக் okay. ஸ்டுடியோவே குட்டி ஆக்குன மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆனா they are retaining I think வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். ஆனா ஆப்வியஸ்லி பேஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அதுக்கு மேல RAM அப்கிரேட் பண்ணாலும் சரி, யூனிஃபைட் மெமரி அப்கிரேட் பண்ணாலும் சரி, ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணாலுமே அநியாயத்துக்கு காசு வாங்குவாங்க. ஃபைன். அண்ட் ஒன் மோர் திங், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலா இது வந்து லான்ச் ஈவென்ட்ல சொல்றப்ப இதெல்லாம் தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். என்ன அப்படின்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் லான்ச் பண்றப்ப இந்த மாதிரி எமர்ஜென்சி SOS வந்து சேட்டலைட்டோட டைரக்டா உங்களால ஐபோனோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அந்த ஐபோனுக்கு அதை தவிர வேற எதுவும் பெரிய ஃபீச்சரே வராத மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதை வந்து இப்போ ரீசெண்டாக அந்த கனடாவில் வந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் எமர்ஜென்சி SOS சேட்டலைட் மூலமா அனுப்பி 2-3 பேர் அந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க போல. அவங்க சொல்றது என்னன்னா எக்ஸாக்டா கரெக்டான அந்த பின் பாயிண்ட் லொகேஷன் அது எங்களுக்கு அனுப்பிடுச்சு அப்படின்னு. ஈஸியா இருக்கும். ரெஸ்கியூ பண்றது தேடி இருக்க வேண்டாம். அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு வந்தாங்கன்னா ஹெலிகாப்டர்ல அந்த கோஆர்டினேட்ஸ் லாகின் பண்ணுவாங்கல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு வர முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் a very good feature. And probably ஆனா என்னன்னா they had to pay a serviceல சேட்டலைட் வச்சிருக்கிற ஏதோ ஒரு கம்பெனிக்கு they had partnership with them. 1 yearக்கோ 2 yearsக்கோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி. அதுக்கு அப்புறத்துல இருந்து இது பெய்ட் திங்கா மாறிச்சு. I don't remember. And இந்தியால அது இருக்கானே இல்ல I think it's US only. கனடால வேலை சாரி US கனடா அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மேபி எக்ஸ்பாண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். நான் இந்தியாவுக்கு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ இந்த 15 சீரிஸ்ல மெசேஜே அனுப்பலாம். ஆமா, சேட்டலைட் மூலமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம போன்ஸ்லாம் வந்து ஜென்ரலா வந்து இந்த டவர்ல போற மைக்ரோவேவ் சிக்னல்ஸ்ல தானே வேலை செய்யுது. சேட்டலைட்டோடலாம் டைரக்டா கனெக்ட் பண்றதுக்கு இது இருக்காது. நீங்க பழைய துப்பாக்கி படம் 2014 கடந்த 10 அதுல வந்து சேட்டலைட் போன் வச்சிருந்திருப்பாங்க. பார்த்துருந்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் எல்லாம் சேட்டலைட் போன் வச்சிருந்திருப்பாங்க. ஐ நோ ஹூ யூ ஆர், இல்லை ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், வேர் யூ ஆர், அதுலலாம் சேட்டலைட் ஃபோனில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இது பண்ணுது. ஆனால் பேசலாம் முடியாது. ஆமாம், iMessage மட்டும் போகிற மாதிரி. ஓகே, மெயின் ஹெட்லைன்ஸ் விட்டுட்டீங்களா ப்ரோ? ஆமாம், நிறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ ஹெட்லைன்ஸோட பேசி முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா நீயே சொல்லு. கூகுள் வந்து மற்ற பிக் ஜெயன்ஸோட நிறைய பேருக்கு மேலே யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆன்டி ட்ரஸ்ட் லா சூட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. ஆன்டி ட்ரஸ்ட் லா சூட்னா பேசிக்காக நான் உன்னை நம்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து நிறைய இல்லீகல் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட டாமினன்ஸை வந்து வச்சுருக்காங்கங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ கூகுள் வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் நம்ம நெட்டில் நடக்கிற சர்ச்சஸ் வந்து கூகுள் மூலமா தான் போகுது. ஆப்வியஸ்லி பிங் நல்லா இருந்தா நான் அது வேணும்னு வர்றப்ப கூட நான் அதை தள்ளி விட போறது இல்லை. நல்லா இல்லை. ஸோ அதனால அவ்வளோ பெரிய ஒரு டாமினன்ஸ் ஒரு கம்பெனிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க அந்த பவர் அப்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் லைன். இதுக்காக தான் கேஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து 2023 செப்டம்பர் வாக்கில் ஏதோ கேஸ் போட்டிருப்பாங்க போல. சிம்பிள் தெரியணும்னு அவசியம் இல்லை, நீங்க கீழே கூட வச்சுக்கலாம். 2023 செப்டம்பர் வாக்கில் ஏதோ கேஸ் போட்டிருப்பாங்க போல. அது நிறைய வாரங்களாக போயிட்டு இப்போ ரீசெண்டாக போன வாக்கில் தான் வந்து இது வந்திருக்கு ரிசல்ட்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, கூகுள் வந்து ப்ளீட் கில்ட்டி. ஸோ அவங்க வந்து பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. கூகுளே ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை, நீ தான் ப்ளீடுன்னு சொன்ன. ஓகே, நான் தப்பா சொல்லிட்டேன். அவங்க வந்து ஜட்ஜ் வந்து கில்ட்டின்னு சொல்லிட்டாங்க. the court finds you guilty அந்த மாதிரி சொல்லி போட்டாங்க. இப்போ இப்படி அது கில்ட்டின்னு சொன்னனால சார்ஜஸ் இருக்கும்ல, இதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும். ப்ராபபிலி ஒரு ஹெஃப்டி ஃபைன். அதெல்லாம் ஒன்றும் டிசைடே பண்ணல. அதுக்கப்புறம் ஃபர்தரா டிசைட் பண்ணுவாங்களா? $2 பில்லியன் இந்த பக்கம் அனுப்பி விடுறது. ஸோ அது வந்து ஒன்று டிசைட் பண்ணல. ஆனால் என்னெல்லாம் அந்த ஆன்டி ட்ரஸ்ட் லா சூட்ஸ்ல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய ஃபன்னி இன்சிடென்ட்ஸும் இருக்கு, சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஆனா டு பி ஃப்ராங்க், கூகுளோட மொனோபொலின்னு இவங்க சொல்றது சர்ச் தானே. ஆமா, பிங் பெரிய காம்படிட்டரே இல்லை.
ஓகே, இது தாண்டி டக் கோன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. வேற என்ன சர்ச் என்ஜின் இருக்கு? பிரேவ் இப்ப ரீசெண்டா பிரேவ் சர்ச் சர்ச் என்ஜின் இருக்கு. ஆமா. அதெல்லாமே கம்மி தான். எக்கோஷியாவா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உண்டு தெரியுமா? நீ வந்து நிறைய சர்ச் பண்ண நாங்க பிளான்ஸ் வந்து பிளான் பண்றோம். பிளான் பண்ணி வைப்போம், காசு கொடுப்போம். இந்த பிங்லாம் என்னெல்லாம் வேலை பார்க்குறது. பிங்ல ரிவார்ட்ஸ்லாம் உண்டு தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீ தள்ளி போனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சி நான் எட்ஜ்ல போயிட்டு முதல்ல மாத்தின விஷயம் வந்து டிஃபால்ட் சர்ச் இன்ஜினை பிங்ல இருந்து கூகுளா மாத்தினது. எட்ஜ் யூஸ் பண்றதே ஒரு மாதிரி தான் இருக்கு. அது எட்ஜ் இஸ் ஃபேர்லி ஃபைன். நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா when Bing introduced Copilot thing. அது முதல்ல ஏதோ பேர் வச்சிருந்தாங்க, Bing something. Bing search ஏதோ அந்த மாதிரி Bing chat அந்த மாதிரி ஏதோ வச்சிருந்தான். சோ அது வந்தப்ப GPT-4 லோகோ சைடுல இருக்கு. அதான் அது இப்பதான் Copilotலயே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து Bing தான் சர்ச் பண்றப்ப சைடுல வரும்னே. அது எல்லாமே வந்து Bing வந்து முதல்ல கொண்டு வந்தப்ப சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே எட்ஜுக்கு வந்தேன். அப்ப ட்ரை பண்ணது என்ன இன்னொன்னுன்னா, விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணா உனக்கு எட்ஜ்ல பேட்டரி கொஞ்சம் கம்மியா செலவாகும். அப்படிப்பட்ட பேட்டரியே எனக்கு வேணாம். உனக்கு வேணாம். ஆனா இன்னொன்னு இல்ல நான் இப்ப ஆபீஸ் லேப்டாப்லலாம் ஆபீஸ் ரிலேட்டடான திங்ஸ் வந்து எட்ஜ்ல வச்சிருப்பேன். ஒர்க் ரிலேட்டடான திங்ஸ் வந்து குரோம்ல வச்சிருப்பேன். அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டட்னா நான் வந்து இந்த மாதிரி போர்ட்டல்லாம் இருக்கும்ல, கம்பெனியோட போர்ட்டல், அந்த மாதிரியான ஸ்டஃப்லாம் வந்து எட்ஜில் வச்சிருப்பேன். ஆக்சுவல் ஒர்க் நான் நிறைய யூஸ் பண்றது எல்லாமே குரோம்ல வச்சிருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு வந்து எத்தனை நாள் போயிருக்கேன், எத்தனை மணி நேரம் ஆஃபீஸில் இருந்திருக்கேங்கிறதெல்லாம் லீவ் போடுறது இதுக்கெல்லாம் போர்ட்டல் இருக்கும்ல, அதை மட்டும் எட்ஜில் வச்சு டீல் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இதுதான். ஸோ மொனோபலியாக அவங்க சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் திங் மேஜராக எல்லா இடத்துலையும் போர்ட்ரே பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கூகுள் வந்து ஆப்பிளுக்கு சாம்சங்க்குலாம் $பில்லியன்ஸ் காசு கொடுத்து உன்னோட டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா என்னதான் வச்சிருக்கணும். ஸோ ஆப்பிளோட எல்லா டிவைசஸையும் மேக்கு, ஐபேடு, ஐஃபோன் எல்லாத்தையுமே சஃபாரின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும் இல்லையா, டிஃபால்ட்டாக அதான் இருக்கும். அதுல டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா வந்து கூகுள் தான் எப்பவுமே வருஷமா எடுத்துட்டு இருக்கு. அது கூகுளுக்கு ஒரு நஷ்டம் தான். அதாவது எங்களுது யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சாம்பிள் கொடுத்தேன்னா சரி, எங்களுது யூஸ் பண்றதுக்கு நான் உனக்கு டெய்லி காசு கொடுத்தேன்னா அது எப்படி? ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரியல. ஒரு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. கூகுள் இந்த டீல் பண்ணாம இருந்திருந்தாருன்னா, எப்ப பண்ணி பல டெக்கேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா பண்ணாம இருந்திருந்தாருன்னா ஒன்னு ஆப்பிள் would have created their own search engine. இல்ல அப்படின்னா do you think they would have gone with Bing? I'm coming to that part. Wait, that is an interesting part there. Okay வா? Microsoft would have given twice what Google is giving. அதையும் நான் சொல்றேன். அது எல்லாமே அந்த இதுல இருக்கு. ஓகேவா? So the first thing இந்த மாதிரி $பில்லியன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து இப்ப நீ வந்து ஒரு DuckDuckGo அப்படிங்கிற கம்பெனிக்கு ஃபவுண்டரா இருக்க. நீ இந்த மாதிரி $பில்லியன்ஸ் ஆப்பிளுக்கு கொடுத்து உன்னோட சர்ச்சினை டிஃபால்ட்டா வைக்கிறங்கிற சொல்றதுக்கான ரீசோர்ஸ் உன்கிட்ட இருக்காது. சோ இது வந்து ஒரு மொனோபலைசிங் திங். இது அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஆன்டி காம்படிட்டிவ் நேச்சர் வந்து யூஎஸ் லாக்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ யூ ஆர் யூசிங் யுவர் ஓன் அட்வான்டேஜ் சின்ஸ் யூ ஆர் a very big company. உங்களோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி அதுல ஒரு டாமினன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நீ பண்ற. அலி அப்தால் தெரியுமா? தெரியும். அந்த ஜோக் அப்புறம். ஓகே அப்புறம் ஓகேவா? சோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஆப்பிள், சாம்சங் எல்லாருக்கும் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி டிஃபால்ட்டா வைக்கிறாங்கிறது. செகண்ட் திங், இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்பிளோட எம்ப்ளாயீஸ் ஆர் வைஸ் பிரசிடென்ட்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, டெஸ்டிமோனி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதில் வந்து ஆப்பிளோட வைஸ் பிரசிடென்ட்டாக சொம்மன், எனக்கு எக்ஸாக்டாக ஒரு பேர் சியூஇ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை, நான் வேணா பார்த்து சொல்கிறேன். அவர் வந்து ஒரு டெஸ்டிமோனி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நீ கோடி ரூபா கொடுத்துருந்தாலும், மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் நாங்க வந்து பிங்க டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா வச்சிருக்க மாட்டோம். Because the product was so bad. அப்படின்னு அவன் பப்ளிக்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். Like no matter how much money Microsoft would have given us, we wouldn't have kept Bing as the search engine because it was bad. நாங்க வந்து கூகுளுக்கு வச்சிருக்கிறது காரணம் because it was the best product that we had. So அது நல்ல ப்ராடக்ட்ங்கறனால மட்டும் தான் நாங்க வச்சோமே தவிர எதுக்கு என்கிட்ட இருந்து $2 பில்லியன் வாங்குற வருஷம் 20 பில்லியன் எவ்ரி இயரா. இப்ப ரீசெண்டா வச்சிருந்தது $24 பில்லியன் கிட்டத்தட்ட ஆப்பிளுக்கு பெரிய பெரிய. Now you know how Apple became a $1 trillion company. They make a deal every year it seems. அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் போல. ஸோ அது நடந்திருக்கு. அண்ட்
ஆப்பிள் வந்து இதுக்கு முன்னாடி இல்ல இதை ரியலைஸ் பண்ணிட்டாச்சும் கூகுள் கொடுக்க விடாம இருக்காங்க. இதுதான் லைக் அவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னா அது இவனுக்கு அட்வான்டேஜ் தானே. அப்ப ஏன் இவன் $20 பில்லியன் கொடுக்கணும்? மெயின் ரீசன் would be ஆப்பிள் அவனே ஒரு சர்ச் இன்ஜின் கிரியேட் பண்ணிட்டான். அதுதான் சொல்றேன். தென் he loses hell a lot of money. அண்ட் இன்னொரு விஷயம், see there are Apple fans. Okay. கண்டிப்பா மெயினா யூஎஸ்ல ஆப்பிள் ஃபேன்ஸுங்கிறதோட லாட் ஆஃப் பீப்புள் இன் யூஎஸ் who don't know tech, parents, grandparents, அந்த மாதிரி older generation people who has an iPhone who doesn't know how to change the default search engine. see if Apple had created a இப்ப இப்படி சொல்ல you have an iPhone. என்ன browser யூஸ் பண்ற? Safari. why? டிஃபால்ட்டா இருக்கு, Chrome இன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளவுதான். you know how to install Chrome but you don't do it. ஆமா, அதே மாதிரி தான் it works போதும். அதுதான் சொல்றேன். இப்ப ஆப்பிள் ஒரு சர்ச் Mac I won't do the same because இப்ப அதுதான் நீ இங்க வந்து you do serious work, phoneல serious work பண்ணல. ஆமா, அதே மாதிரி and there is a very good chance Apple creates a search engine that is fairly decent. அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நீங்க ஏன் அதை பண்ணலங்கிற மாதிரி ஏதோ வந்திருக்கும் போல. எங்க ரொம்ப காசு செலவாகும் அது பண்றதுக்கெல்லாம். and they had a better product. குடுக்குறான் 24 பில்லியன் யூஸ் பண்றதுக்கு. அப்ப எதுக்கு நான் பண்ண போறேன்? they had a better product and nothing in the market was better than that. அதனால நாங்க அதுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, it seems like they have tried to collaborate with Bing earlier. There were several meetings between Satya Nadella and Tim Cook and Satya Nadella and other members of Apple. அதாவது நிறைய இதுல சொல்லுவாங்க சத்யா நடேலாக்கு கட்ஸ் அதிகம் கொஞ்சம் அதிகமா தான் தெரியும். அவரும் டெஸ்டிமோனிலாம் அவர் என்ன கொடுத்தாரு? அவர் வந்து Google is using its monopoly in order to suppress Bing. அவங்க வந்து நிறைய வந்து பண்றனால எங்களுக்கு வராம bro your product is straight up bad. he won't accept it, right? yeah he obviously won't accept it but நான் வந்து it's not like நான் வந்து I am against Microsoft. நான் வந்து Google யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த சொன்ன பாயிண்ட்ல GPT அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணாங்களா, I started using Bing. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் Bing, மைக்ரோசாஃப்ட் லைக் விண்டோஸ் ஃபுல்லா 11 அண்ட் கோபைலட்லேருந்து எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டோடதுன்னே யூஸ் பண்ணேன். அண்ட் Bing UI வாஸ் ரியலி கிராப். அதாவது அது சர்ச் ரிசல்ட்ஸ் தருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட்ஸ் வாஸ் நாட் ஆஸ் அக்யூரேட் அஸ் கூகுள், ஃபர்ஸ்ட் திங், ஓகேவா? அண்ட் அது வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டாக வந்து விக்கிபீடியாலேருந்து சோர்ஸ் பண்ணிலாம் கூகுளும் பண்ணும், பிங்கும் அதே மாதிரி ஒன்று வச்சிருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து ஆன்சரை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. இப்போ வந்து நெட்ஸே யூஆர் சர்ச்சிங் ஃபார் மார்க் ஜக்கர்பர்க் ஒரு ஃபோட்டோ வரும், அவர் எங்கே பிறந்தாரு எல்லாமே விக்கிபீடியாவில் இருக்கும், அதுலேருந்து ஃபெச் பண்ணி ஒரு டப்பா வரும். இந்த மாதிரி அது வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கும் வரும். தட் யூவே வாஸ் ரியலி கிராப். அது பார்த்தாலே ஏன்டா இவ்வளோ கண்டாவே பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அது ஒன்று. நான் வந்து அந்த ஏஐ இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். சரி கொஞ்ச நாள் போனால் பழகிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா இல்லை, பார்க்க நல்லா இல்லை. எனக்கு என்ன எட்ஜ் ஐ திங்க் இஸ் a fairly decent. ஆமா, எட்ஜ் இஸ் டூயிங் சூப்பர் குட். அதாவது அது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து எட்ஜா முதல்ல மாத்துனாங்க. ஐ திங்க் விண்டோஸ் 10 வர்றப்ப எட்ஜ்னு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்துச்சா? 10ல வந்து ரெண்டுமே இருந்துச்சு. ஓ ஆமா ஆமா, அதுக்கப்புறம் தான் ரீப்ளேஸ் பண்ணாங்களோ? ஃபைன். எனிவேஸ் எட்ஜ்னு முதல்ல வர்றப்ப இட் வாசன்ட் தட் குட். டைரக்டா பேசுறப்ப அவ்வளோ நல்லா இல்லை. ஆனா குரோமியம் பேஸ்ட் ஐடியால மாத்தினாங்க தெரியுமா? குரோமியம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். அதை பேஸ் பண்ணி தான் குரோம் வந்து செஞ்சிருக்காங்க. குரோமியமும் குரோம் கூகுள் தான் மெயின்டைன் பண்ணுது, பட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பிரேவும் இருக்கு அண்ட் புது எட்ஜும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்ததுல இருந்து இட்ஸ் ஃபார் பெட்டர். அதுக்கு முன்னாடியுமே இப்போவுமே நான் குரோமியம் பேஸ்ட் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, வீடியோஸ் வந்து ஒழுங்கா வராது. யூடியூப் வீடியோஸ் வந்து பிரச்சனை தெரியுமா? Mozilla doesn't use Chromium. They have a separate code base and everything. And there was a problem with YouTube. Mozilla is no. என்னது? Mozilla actually Netscape Navigator. ஓகே ஓகே. அதுதான் Mozilla. அதால சர்வைவ் ஆக முடியல. You know who killed it? Microsoft. Internet Explorer. ஏன்னா காசுக்கு வித்துட்டு இருந்தா Netscape Navigator ஃப்ரீயா விண்டோஸோட கொடுத்து அதையும் மொனோபொலின்னு சொல்லிட்டு அப்ப பிரச்சனையாச்சு. இவன் வந்து ஃப்ரீயா சேர்த்து கொடுக்குறான், அவங்க பிசினஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல மைக்ரோசாஃப்ட் தானே வின் பண்ணுச்சு இல்லையா? காசு கொடுத்தாங்களா தெரியல, எனக்கு அது தெரியல. ஏதோ பிரச்சனையாச்சு அப்ப, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அண்ட் இங்க இன்னொன்று அடுத்து என்னன்னா, அதான் ஆப்பிள் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் தேவர் இன் கொலாபரேஷன் வித் மைக்ரோசாஃப்ட் ட்ரைங் சம்திங் அவுட் இட் சீம்ஸ். அண்ட்
மைக்ரோசாஃப்ட் ஆல்சோ வாஸ் ஓகே வித் ஸ்பெண்டிங் $15 billion கொடுத்து பிங்கை வந்து டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா வைக்கிறதுக்கும் அவன் தயாராக இருந்திருக்கான். ஸ்ட்ரைட் அப் தே ஹவ் செட் வி ஆர் வெரி ஃப்ளெக்சிபிள். நீங்க வந்து just give me a number நான் கொடுத்துறேன் என்குள்ளத வை. இல்ல நாட் ஜஸ்ட் தட், அதுவும் ஒன்னு ஃப்ளெக்சிபிள் இல்ல. நீங்க வந்து கொலாபரேட் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் சம்திங் பெட்டர் பிங்கை யூஸ் பண்ணி நீங்க இன்டகிரேட் பண்ணி ஏதாவது புதுசா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வி ஆர் ஓகே வித் தட். ஏதாவது புதுசா சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சேன் இது மாதிரி எல்லாத்துக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்ரோச். பட் டியூ டு சம் ரீசன் டிம் குக் ஹஸ் ரிஜெக்டட் தி ஆஃபர் இட் சீம்ஸ். ஆப்பிளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கிளாஷ் ஸ்டார்டிங்ல இருக்கு. ஆமாமா, அது ஏன்னா பில் கேட்ஸ் லைக் ஸ்டீவ் ஜாப்ஸை கழுத்தறுத்து தான் விண்டோஸை லான்ச் பண்ணாரு. இட் வாஸ் சப்போஸ் டு பி ஃபார் ஆப்பிள். ஆமா ஆமா, அது 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 பழைய கதை விட. சரி, நாங்கள் நிறைய கதை வச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த கதை பிடிக்குன்னு சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் வேணா அந்த கதையை சொல்றோம். அப்பார்ட் ஃப்ரம் த ரீசன்ட் திங்ஸ். ஸோ மெயினாக டெக் மட்டும் தான் பேசியிருக்கோம். இதை தாண்டி சில விஷயங்கள் டைம் காரணங்களால அப்புறமா எனக்காச்சும் டைம் கிடைச்சா பேசலாம். Other than that, anything else? See you next Saturday at 11 PM. 11 AM. ஆமா, வாரம் சாட்டர்டே அன்னைக்கு 11 AM தி அன்டிஃபைன்ட் பாட்காஸ்ட். பாய். நீ ஒரு பாய் சொல்லணுமா? சொல்லணுமா? பாய்.